வணக்கம் ஜெரி குக்கரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 50 பேருக்கு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது யாருக்காகனா ஒரு பிறந்தநாள் வீடு அவங்க கேட்டாங்கன்றதுக்காக பண்ணி கொடுக்குறோம். சரி வாங்க மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3/4 லிட்டர் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ரம்பா இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து நல்லா பொரியக்கூடாது, கொஞ்சம் பொரிஞ்சால் போதும். நல்லா அதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 1.5 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கருகக்கூடாது. வெங்காயம் உப்பு போட்டிருக்கேன். கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், சரிங்களா? ஸோ வெங்காயம் நல்லா கருகாத அளவுக்கு வதக்குவாங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கிரேவி இன்னும் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, அதையும் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கழுவி வச்ச 5 கிலோ மட்டன், 50 பேர்த்துக்கு 5 கிலோ மட்டன் கரெக்டாக இருக்கும். அந்த 5 கிலோ மட்டனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா போடலாம். என்னெல்லாம் போடலாம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 50 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 150 கிராம் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 100 கிராம் சோம்புத்தூள் போட்டிருக்கேன், 50 கிராம் சீரகத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மட்டன் வேறு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு 1/2 கிலோ தக்காளி, 5 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ தக்காளி போதும். தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். மட்டன் குழம்புக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டு அதையும் நல்லா கொதிக்க வைங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் கறி மசாலா தூள், நான் போட்டு கறி மசாலா தூள் நானே அரைச்சது. நான் இது எவ்வளோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது இல்லைன்னா சக்தியோ ஆச்சியோ உங்களுக்கு எது கிடைக்கும் அந்த கறி மசாலா தூள் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அது நல்லா கொதிக்கட்டும். மட்டன் வேகிறதுக்கு கட்டாயமாக 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு முந்திரி குருணை இல்லைன்னா முந்திரி ஒரு 50 கிராமோ 100 கிராமோ அரைச்சி அதையும் ஆட் பண்ணி கருவேப்பிலையை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வைங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இதில் உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் எப்போ போடணும் பார்த்திங்கன்னா நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகுத்தூளை போட்டு அதுவும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. கட்டாயம் மட்டன் குழம்பு முந்திரி குருணை ஊற்றுனதுக்கப்புறமோ தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமோ ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.